எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்னைக்கு ஃபுட்மா சமையலில் என்ன ரெசிபினா, ஹவு டு மேக் இறால் குழம்பு ரெசிபி இன் தமிழ். நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல கெட்டியான குழம்பா, நல்ல கமகமான வாசமாக எப்படி இந்த இறால் குழம்பு வீட்டில் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான குழம்பு ரெசிபியை நீங்கள் கற்றுக்குவீங்க. இப்போ நம்ம பாருங்கள், இறால் வாங்கியிருக்கேன் ஒரு 1/2 kg. இந்த மாதிரி முதுவோட சென்டர்லையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த டர்ட்டலாக எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக நல்லாவே சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்து அப்படியே விட்டிங்கன்னா அதோட கவுச்சி வாடைகள்லாம் இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன சின்ன ப்ரான் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா நம்ம குழம்பு தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப சுவையாக இருக்கும் குட்டி குட்டி சைஸில் வாங்கிட்டிங்கன்னா. அடுத்து நம்ம இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பாதி சைஸு வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கும். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காய், முந்திரி போடும்போது தான் உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி திக்காக நல்லா க்ரீமியாக கிடைக்கும். சோம்பு, பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா க்ரீமாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதை நம்ம வடிகட்டி எடுத்து அந்த பாலை மட்டும்தான் நம்ம குழம்புக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த சக்கையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்த போகிறேன். உங்களுக்கு தேவையான எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 மராத்தி முக்கு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஏலக்காய் 4, 1/2 டீஸ்பூன் அளவு முழு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், வெங்காயத்தை இந்த அளவுக்கு கலந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி 2, கல்லுப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சாதான் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு குலைவாக வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினால சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த குழம்போட வாசம் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம நறுக்கி வச்ச ஒரு வாழைக்காய் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரானையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கலந்து கொடுங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். அடுத்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2.5 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர்ற மாதிரி நமக்கு கொதிச்சு கிடைக்கும். அடுத்து கை நிறைய கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். நீங்கள் கலந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஃபைனலாக குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்ல கமகமான வாசமாக நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த ப்ரான் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுட்மா சமையல் ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.